குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விடிய விடிய தண்ணி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பிடிச்சதே ஒரு மாதிரி இது. நேற்றெல்லாம் அந்த வரலட்சுமி பூஜை இதனால எல்லோரும் இருந்ததுன்னு அங்கே நான் ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டேன். இங்கே எல்லோரும் இருந்ததுனால வீடியோ கூட எடுக்க முடியல. அவ்வளோ ஒரு பிஸியாக நம்ம இருந்ததுனால என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் என்ன இது பண்ணோங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி 22/8 அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ விடிய விடிய தண்ணி வந்துருச்சு. இங்கே எப்போவுமே நைட்லேயே விடுவாங்க. தண்ணி பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இது பண்ணுறேன். 22/8/2026 சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், பராபவ வருடம், ஆவணி 5ஆம் நாள், தசமி திதி, தியாஜிதம், சித்தயோகம். இன்றைக்கி இரவு சுவாமி பட்டாபிஷேகம். மதுரை சோமகந்தர் வளையல் விற்ற காட்சி. இரவு சுவாமி பட்டாபிஷேகம். சுவாமி அம்பாள் தங்கப்பல்லக்கில் பவனி. ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1 to 3. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:45 to 8:45, மாலை 4:15 to 4:30 to 6:30. கௌரி நல்ல நேரம் 10 to 11, இரவு 9 to 10:30. மேஷம் அமைதி, ரிஷபம் நட்பு, மிதுனம் புகழ், கடகம் சாந்தம், சிம்மம் களிப்பு, கன்னி பயம், துலாம் உதவி, விருச்சிகம் லாபம், தனுசு வெற்றி, மகரம் யோகம், கும்பம் செலவு, மீனம் போட்டி. நல்லொழுக்கம் நல் வளர்ச்சியை துணை செய்கிறது. எப்பவுமே நல்ல குணங்கள், நல்ல இது எல்லாமே நமக்கு கடவுள் என்னைக்கு நமக்கு சேர்க்குறாரோ அன்னைக்கு சேர்த்துருவார். சேர்க்க வேண்டிய நேரத்தில் சேர்த்துருவார். உண்மை என்றைக்குமே தோற்று போகாது. ஆனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா நமக்கு இப்போ இப்படி கஷ்டப்படுறோமே. நிச்சயம் அது கடவுள் எங்கே கொண்டு வந்து சேர்ப்பாரோ அங்கே சேர்த்துருவார். நாளைய விசேஷங்கள் ஏகாதசி திதி நாளை. பலவீனங்களுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி இதெல்லாம் வருது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம பிஸ்னஸையும் நம்ம பார்க்கணும். தொழில், வேலை, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவள வாய்க்கான் வேணும். ஆவணி மாதம். இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு முகூர்த்த நாள். விவாகம், தேதி, மலை, புத்திர ஏகாதசி, ஆவணி மூலம், வாஸ்து, கன்யாயானம். நாளை திருதின ஸ்பிரிட், பவித்ரோபண, விஷ்ணு பவித்ரோச்சமம், தனிய நாள், ஹரிவராசனம் 10:51. ருண விமோசன பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரதோஷம் அன்றைக்கே ஓணம் பண்டிகை நடராஜர் அபிஷேகம். அதாவது 6ஆம் தேதி, ஆவணி 6, ஆகஸ்ட் 26ஆம் தேதி. ஓணம் பண்டிகை 9ஆம் தேதி புதன்கிழமை. நடராஜர் அபிஷேகம். ஓணம் பண்டிகை, உபகரண சிரவண விரதம், ஹைகிரீப ஜெயந்தி, கருநாள், பாதசிம்ம நரசிம்ம சதுர்த்தி. அதற்கு பிறகு கோகுலாஷ்டமி வருது. அதற்கு அப்புறம்தான் விநாயகர் சதுர்த்தி வருது. ஃபஸ்ட்டு கோகுலாஷ்டமி, 2வது விநாயகர் சதுர்த்தி வருது. ஓகே, நேற்று எல்லாம் தேதியெல்லாம் கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. நம்ம என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது. நேற்றெல்லாம் வரலட்சுமி விரதத்தினோட இதை பார்த்தோம். வரலட்சுமி விரதம் செய்கிறதுனால் என்ன பலன், என்ன நன்மை நமக்கு நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது தான். வரலட்சுமி விரதம் நேற்று அதை நான் கண்கூட கண்டேன். அதனால் எல்லாருமே அம்மனாக வழிபாடு பண்ணுங்க. நம்ம வேறு எந்த இதுக்கும் போக வேணாம். நம்ம வீட்லேயே இருந்தால் கூட வீட்டில் தேடிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதையெல்லாம் தவிர்க்கணும்.
இறைவன் நாமத்தை சொல்லி நமது ஏதாவது ஒரு கஷ்டமே இருந்துச்சாலும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. முருகா, சரவணபவ, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, இப்படி ஐயப்பன், இது காலபைரவருடைய, உங்களுக்கு எந்த தெய்வம் அதனோட அவர் கோகுலாஷ்டமி, கர்ணா கோவிந்தா, கோவிந்தா நாராயணா நமோ நமக, நமது இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணா இப்படி ராம் ஆஞ்சநேயருக்கு ராம்னா ரொம்ப பிடிக்கும். ராம சொன்னாலே அவர் வந்துடுவார். இப்படி முருகன், இது பிள்ளையார், இது ஓம் கணபதியே சரணம், இப்படி உங்களுக்கு எந்த ஓம் லக்ஷ்மியை நமக, குபேர லக்ஷ்மி நமக, இப்படி உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குதோ அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஏதாவது எனக்கு தூங்கி எழுந்தோடனே எனக்கு ஏதாவது ஒரு சின்னதாக கால் அடித்தா கூட, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, உடனே ஓம் நம சிவாய அந்த இது அதுலேயே கரைஞ்சிரும். ஒரு பூனை குறுக்கால போனால் கூட ஐயோ என்ன போகுது, இது ஏதாவது நடக்கும்னு பயந்துக்கிட்டு அப்புறம் ஓம் நம சிவாயன்னு சொல்லுவேன். அம்மா பேரை சொல்லுவேன், லக்ஷ்மி பேரை சொல்லுவேன், சரவணபவ. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றுமே அவர்களை எந்த நேரமும் நமக்குள் அந்த நாமத்தை சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல நிச்சயம் விலகும், நன்மை ஏற்படும், வீட்டிலே நல்ல கஷ்டங்கள் கடன்கள் தீரும், நம்ம நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், ஜோதிட தகவல் தரேன், பிஸ்னஸை பற்றி. இங்கே சேலத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணும் பிடிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ என்னை கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. வேலை பளுவின் காரணமாக அதை தொடர்ந்து என்னால் அந்த வீடியோவை அந்த இதை கொடுக்க முடியல. அதனால் நான் விட்டுனாவது கொடுத்துருவேன் மேக்ஸிமம். அதனால் நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.